வணக்கம் தமிழக மக்களே. நாம் இந்த பதிவில் காண இருப்பது தமிழகத்திலே நடைபெற்ற தேர்தலிலே பல்வேறு கட்சிகள் பல்வேறு நிலைகளில் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் இந்த 2026 ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற்ற, அதாவது அறுதி பெரும்பான்மை அதிகப்படியான இடங்களை பெற்ற தனிப்பெரும் கட்சியாக வந்து எதிர்கட்சிகளின் கூட்டணியோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார். அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாருமே எல்லா மக்களுக்கும் புரியுமா என்று கேட்டால், அரசியலை உற்று நோக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால், தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்கள், மேலும் பொதுத்துறை ஊழியர்கள், இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த அரசியலில் என்ன நடக்கிறது, அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதியை தருகிறார்கள், நாட்டுக்கு எது நல்லது என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சாதாரண சாமானிய மனிதன் இதெல்லாம் உற்று நோக்குவதில்லை என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழகத்தில் பல்வேறு விஷயங்கள் தலைகீழாக நடப்பதற்கு இந்த சாமானிய மக்கள், அதாவது நாட்டு பற்றி அதிகமாக தெரியாத நிலையில் உள்ள மக்களால் மற்றும் இன்றைக்கு முகத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களால் மட்டும்தான் இன்றைக்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் சூழ்நிலை என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அந்த வகையில் தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தார்? சில மிக முக்கியமான வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தார். தமிழகத்தில் நான் ஆட்சியேற்ற அடுத்த கணம் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பயணம் பேருந்து திட்டம் அறிவிக்கப்படும். முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு சொன்னார். ஆட்சி கட்டிலில் ஏறி கிட்டத்தட்ட 20 தினங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இது இன்றைய வரைக்கும் அதுக்குண்டான அதை பற்றி ஒரு பேச்சோ அதை பற்றி ஒரு ஆய்வோ நடத்தவில்லை என்பது எந்த அளவுக்கு அவர் வாக்கு அளித்து உள்ளார் என்பதை தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து பேருந்துகளும், அதாவது இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அறிவித்தது, அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து வசதி என்று, அது மாவட்ட ரீதியாக அந்த லோக்கல் பஸ்ஸு, அந்த டவுன் பஸ்களில் எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை இவர் மாற்றி என்ன சொல்லியிருந்தார்னா, எல்லா ஊர்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் என்று சொல்லியிருந்தார். அந்த இலவசம் இன்று வரைக்கும் அவர் அறிவித்த அறிவிப்பு என்னவென்றால், தேர்தல் அறிக்கை என்னவென்றால், இந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி டிவி மீடியாக்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லோருக்கிட்டையும் எல்லோருக்கிட்டையும் ஃபோன் இருக்கிறது. இதில் நிறைய பதிவுகள் வருகிறது. அவர் பதியப்பட்ட வாக்குறுதியை நிறைய மீடியாக்கள் போட்டு காட்டுறாங்க. அவர் சொன்ன விஷயங்கள், அனைத்து மகளிருக்கும் தமிழகம் முழுவதும் எல்லா பஸ்களிலும் இலவசமாக செல்லலாம், பயணம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தால், அது இன்று வரைக்கும் அவர் ஒரு கையெழுத்து கூட, ஒரு பேச்சு கூட பேசலை. அது எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு வாக்குறுதி என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். அடுத்த கணமாக இந்த 717 மதுக்கடைகளை மூடி உள்ளார் என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுபானமே விற்கக்கூடாது, பூரண மது விலக்கு தான் ஒரு மக்களை நல்லபடியாக கரை சேர்க்கும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தனா பூரண மது விலக்கு வேண்டும். இவங்களாம் கடந்த கால ஆட்சியாளர்களாக தவறு செஞ்சுட்டாங்க. நான் வந்தால் நல்லது, நான் அடுத்த கணமே எங்கேயுமே டாஸ்மார்க் இல்லாத பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லியிருந்தார். இன்று அவர் அறிவித்த அறிவிப்பு என்னவென்றால், 717 மதுக்கடைகளை கோயில், குளங்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், கல்லூரிகள், திருமண மண்டபங்கள், கோயில், குளங்கள் அருகில் உள்ள
கடைகளை அப்புறப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அந்த அவர் சொன்னது போல் 717 கடைகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டதா, அந்த அப்புறப்படுத்தப்பட்ட கடைகள் அந்த எல்லைக்கு வெளியிலே திறக்கப்பட்டு இருக்கிறது என்பது மக்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய கடைகள் அது போல் திறந்துருக்காங்க தமிழகம் முழுவதுமே. அப்போது இவர் என்ன சொன்னார், டாஸ்மாக் கடையை வந்துட்டு இழுத்து மூடுவது தான் எங்களுடைய குறிக்கோள், மக்கள் இதனால் கெட்டு போகிறாங்க, இது வந்து எங்களுக்கு 2வது இலக்கு என்று சொல்லியிருந்தார். இந்த வந்து இவருடைய கோரிக்கை வாக்குறுதி என்னவாயிற்று. அப்போது டாஸ்மாக் என்பது மது போதையை அதாவது போதைப் பொருட்களை தமிழகத்திலேருந்து அகற்ற முடியாது என்பதை நம்ம காண முடியும். இது 2வது வாக்குறுதியில் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுபானத்தில் தான் வந்துட்டு அதாவது ஆண்டு வருமானத்தில் மதுபானம் மூலமாக பெறப்படக்கூடிய வசூல் என்பது கிட்டத்தட்ட 50,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் கோடி வந்துட்டு 3 லட்சம் கோடியில் மிகப்பெரிய அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தருவது 2ஆம் இடத்தில் இருப்பது டாஸ்மாக் என்பதை புள்ளி விவரங்கள் தருகிறது. அரசே வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுது. அப்போ அந்த டாஸ்மாக் வந்துட்டு எவ்வளவு வருமானம் கொடுக்கிறது, எத்தனை குடும்பங்கள் சீரழிகிறது, இதெல்லாம் வந்து அரசு நடத்த வேண்டும். இந்த மதுபானம் விற்பதில் இன்னொரு கேலிக்கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று அச்சிட்டு விற்பனை செய்யுங்கள் என்று கோர்ட்டு வந்துட்டு அதுக்கு அங்கீகாரம் தருகிறது. இந்த முத்திரையிட்டு தான் நீங்கள் வந்து விளம்பரம் செய்ய வேண்டும், அந்த விற்க வேண்டும் என்று. ஒரு அரசு எதை சார்ந்து இருக்கிறது, மக்களை சார்ந்து தான் அரசு, மக்களுக்கானது அரசு. எது தவறோ எது சரியில்லையோ அதை வந்து நீக்குவது தான் அரசின் கடமை. ஒரு காலகட்டத்தில் டாஸ்மாக் வந்த விஷயங்கள் வேறு, தற்போது இந்த டாஸ்மாக் செல்லும் பாதை வேறு. டாஸ்மாக் கொண்டு வந்த பாதைகளும் அவசியங்களும் வேறு. அது திசை மாறி இன்று வேறு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. அது திசை மாறும்போது அதை களைப்பறிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அப்படி இருக்கும் பொழுது இது திசை மாறி போகும்போது இதை களைப்பறிப்பது அவசியமான ஒன்று. அப்போ இதுக்கு மாற்று இல்லையா அப்படின்ற மாற்று வந்து மது போதை என்பது தேவையற்ற ஒன்று, மதுபானம் என்பது தேவையற்ற ஒன்று. இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் கூட குடிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. பெண்களும் இன்ற மது போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள். நேற்று கூட இன்றைக்கி ஒரு பேப்பரில் பார்த்திங்கன்னா, இளம் பெண்கள் கோயம்பேடு பக்கத்தில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு மது அருந்து விட்டு அதில் ஏற்பட்ட கை கலப்பில் வார்த்தை முட்டலில் அந்த பெண்களை பின்தொடர்ந்து வந்த கை கலப்பு ஏற்பட்ட கோபம் அடைந்ததனால் இந்த பெண்கள் 2 வீலரில் வந்திருக்காங்க, மொபைலில் வந்திருக்காங்க. அதை பின்தொடர்ந்து வந்து 2 அன்பர்கள் 3 நபர்கள் காரில் வந்து அந்த பெண்ணை மேலே கார் ஏற்றிட்டு கொலை செஞ்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கு பேப்பர். என்றைக்குன்னா இன்றைக்கி வந்துட்டு 1ஆம் தேதி, நேற்று நடந்த நிகழ்வு இன்றைக்கி நியூஸ். அப்போது இந்த மது போதை எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றா என்று கேட்டால் அவசியமல்லாத ஒன்று. அப்போ அந்த பெண்களும் மது போதைக்கு அடிமையாக கொண்டு எங்கே செல்கிறது நம்ம நாடு. ஆக இதில் வந்து கோர்ட்டு என்ன சொல்கிறதுனா, இது மது போதை விற்பது அரசின் கொள்கை திட்டம். அதில் வந்து அரசு வந்து அதாவது நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொல்லி தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது. ஆனால் அந்த மது பாட்டிலே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று அச்சிட்டு விற்பனை செய்யுங்கள் அப்படின்னா, நம்ம நாட்டில் எந்த மனிதன் வந்துட்டு ஒரு தவறுனா கேட்பான்? அச்சிட்டு விற்றால் மட்டும் அப்போ வந்துட்டு அது தவறென்று தெரியும் அரசுக்கு எது தேவையோ, மக்களுக்கு எது தேவையோ அதை தான் வந்து அமுல்படுத்த வேண்டும், அதை தான் செயல்படுத்த வேண்டும். அதை விட்டு நிறைய லாபங்கள் வருகிறது, நிறைய வருமானங்கள் வருகிறது. எனவே வந்து மக்கள் செத்தாலும் பரவாயில்லை, குழந்தைகள் வந்துட்டு செத்தாலும் பரவாயில்லை, பெண்கள் செத்தாலும் பரவாயில்லை, மாண்டாலும் பரவாயில்லை, வறுமையில் வாடினாலும் பரவாயில்லை. அதாவது அதிகப்படியாக இந்த மது பாட்டில் மூலம் டாஸ்மாக் மூலிமா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் எது என்று கேட்டால் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்கள் தான். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் தான் இதில் நிறைய பாதிக்கிறாங்க. அவர்களுடைய வருமானம் தான் தமிழக அரசின் முதுகெலும்பாக நின்று தூக்கி நிற்கிறது. அப்போ ஏழைகளை தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு தங்களுடைய வாழ்வை எப்படி வாழ்வது என்று தெரியாமல் மது போதைக்கு அடிமையாகி குடித்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து
இந்த நாட்டிற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசு மக்கள் மீது கருணை கருணை காட்ட வேண்டும், கரிசனை காட்ட வேண்டும், மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். இப்போ பிறரை குற்றம் சொன்னவர்கள் நான் தூய சக்தி, அவர்கள் தீய சக்தி என்று சொன்னவர்கள் இன்று என்ன சொல்கிறான்னா, 717 கடையை நான் கோயில் குளங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையை மூடிட்டேன், அதனால் தமிழகம் மது போதையற்ற மாநிலமாக மாறிவிட்டது, அதனால் இன்றைக்கு மிக சிறப்பான மக்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக உள்ளது, மக்களை நான் காப்பாற்றி விட்டேன் தம்பட்டம் அடித்து ரீட் வீடியோவை வெளியிடுறாங்க. இது எந்த அளவுக்கு சரியான நிலையாக இருக்கும்? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு என்று அச்சிட்டு விற்கக்கூடிய அவல நிலை இந்த அரசுக்கு தேவையா? அரசுக்கே புத்தி இருக்கு, அரசுக்கு புத்தி இல்லையா? இந்த அரசு அமைத்த அரசை கட்டி காப்பாற்றும் அரசாணையை வெளியிடும் அரசுக்கு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று நல்லா புத்தியில் தெரிஞ்சிருக்கு, அப்படியே விற்குதுன்னா அப்போது நாட்டின் மீதோ மக்கள் மீதோ உயிர் மீதோ இந்த அரசுக்கு பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை என்றுதான் பொருள். அப்போது எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே மது போதையை ஒழிக்க முடியாது, பூரண மது விலக்கை ஒழிக்க முடியாது, பூரண மது விலக்கை கொண்டு வர முடியாது என்பது இது நம்ம கண்கூடாக தெரிகிறது. மக்களே சிந்தித்து பாருங்கள். அப்போது அதாவது ஒரு எம்ஜிஆர் பாடல் உண்டு, அதாவது என்னென்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருது. அதுபோல் நாங்கள் எல்லாவற்றையும் விற்போம், எங்களுடைய கொள்கை இதுதான், மக்களை பற்றி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை. ஏன்னா என்று கேட்டால் எங்களுக்கு வருமானம் வேண்டும், நாங்கள் இலவசத்தை வழங்க வேண்டும், இலவசம் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, அந்த இலவசம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பணம் வேண்டும், அந்த பணம் எங்கெல்லாம் வருதோ அந்த எதில் அதிக வருமானம் வருகிறதோ அந்த துறையை நம்ம ஒழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் மது விற்று உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மது வாங்கி குடித்த பிறகு அந்த மதுவிலே சிறிது தொகை உங்கள் மனைவிமாருக்கு கொடுப்போம். இங்கே மனைவிமார்கள்லாம் பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர்களை யாரும் கண்டிஷன் பண்ணாதீங்க, அவங்க குடிச்சிட்டு வரட்டும், உங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாவோ 2500 ரூபா கொடுத்துட்றோம். இதுதான் ஒரு சிறப்பான சமூகம், அதனால் சிறப்பான தமிழகம். இதை வச்சு இந்த 2500 ரூபா வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தை நடத்திக்கங்க, கரண்ட்டு பில்லு கட்டிங்க, வாடகை கட்டிக்கோங்க, வீட்டை நிர்வாகம் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க, நகை வாங்கிக்கிங்க, பசங்களை படிக்க வச்சுங்க. இந்த 2500 ரூபாயில் எல்லாம் முடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு வந்தால் கண்டுக்காதீங்க, ஏன்னா நாடு தான் முக்கியம். உங்கள் வீட்டுக்காரர் குடித்தா மட்டும்தான், உங்கள் வீட்டுக்கார ஆம்பளைங்க குடித்தா மட்டும்தான் இந்த நாடு இங்கே அரசாங்கம் நடத்த முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும். அது மூலம் தான் நிறைய வருமானம் வருது. இவ்வளோ பெரிய வருமானத்தை நீங்கள் யாரும் குடிக்கலைன்னா நாட்டு நடத்த முடியாது, அரசாங்கத்தை நடத்த முடியாது என்பதை முதல்ல சொல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கிறது. இது கேவலமான செயல். ஒரு அரசு மக்களுக்கானது தான், மக்கள் வாழ்வாதாரத்தை, மக்களை உயிரை கொண்டு மக்களின் சமாதியின் மேலே அரசு நடத்துவது ஒரு அரசுக்கு அழகல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த மது போதைகளும் இவர் விஜய் வாய்க்கிழிய பேசினாலும் அவர் என்ன சொன்னார்னா, திருச்சியிலேயே ஏதோ ஒரு மாநாட்டில் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் வாயால் வடை சுடுகிறது, நாங்கள் கையால் வடை சுடுவோம் என்று சொன்னார். இவர் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆரம்பிச்சு அவர் சொன்ன வாக்குறுதி அடுத்த கணம் அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்து என்று சொன்னால் அது என்ன, இவர் இன்னும் வடை மாவு அரைச்சிட்டு இருக்காரா, எண்ணெய் சட்டி காயலையா, இல்லை கேஸ் கிடைக்கலையா, இன்னும் கேஸ் கிடைக்கலையா, உங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரேன்னு சொன்னவங்களுக்கு கேஸ் கிடைக்கலையா வடை சுடுறதுக்கு? மேலும் இந்த மதுபான கடைகளை மூடுறோன்னு சொன்னீங்க, ஏன் மூடலை? ஏன் ஒரு கண் துடிப்பு நாடகத்தினா? அப்போ அரசியல் வந்தாலே எல்லாருமே மாறிடும், வெளியில் ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு, பச்சோந்தி வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள், பணம் சம்பாதிப்பாக. நான் அப்போத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு, எல்லாருமே அரசியலில் வந்தப்போ அந்த கட்டிலில் ஏறின பிறகு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும், வெளியிலிருந்து வாய்க்கிழிய பேசலாமே தவிர உள்ளே வந்த பிறகு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர் இருக்குது, ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது, அதன் கட்டுப்பட்டு தான் எல்லாருமே நடக்க முடியும்.
அப்போது வாய்க்கிழிய பேசுபவர்கள், அதாவது மேடை பேச்சு காற்றோடு போச்சு. உள்ளே வந்த பிறகு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அப்போ உள்ளே வந்து உட்கார்ந்தா தான் வலி வேதனையும் தெரியும். ஆகவே மக்களே இதெல்லாம் நம்பாதீங்க. யார் திறமையாக யார் வந்து சரியாக உங்களுக்கு வாக்குறுதி தருகிறோ அவர்களுக்கு வாக்கு போடுங்க நம்ம சொல்லியிருந்தோம். மக்கள் யாருமே சிந்திக்கல. இந்த தேர்தலை கூட மிக சிறப்பாக தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சிறு பிள்ளைகள் எடுத்த தவறால் இப்போது தவறான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவிலே மிக சிறப்பான பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி.